வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பொதுவாக சினிமா துறை பொறுத்த வரைக்கும் சின்ன திரையா இருந்தாலும் சரி, பெரிய திரையா இருந்தாலும் சரி, அதுல நடிக்கிற நடிகைகள் பாத்தீங்கன்னா தன்னுடைய சக நடிகர்கள் லவ் பண்ணி காதலித்து திருமணம் செய்து கொண்டுவாங்க. அது நம்ம தமிழ் சினிமாவில் அதிக பேர் பண்ணியிருக்காங்க. அப்படி தமிழ் சீரியல்ல நடித்தது மூலம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரபலமானவங்க தான் ஆலியா மானசா. இவங்க பாத்தீங்கன்னா தன்னுடன் நடித்த நடிகரவே திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த நிலையில அவங்க சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டி சோசியல் மீடியாவில் வெளியாகி அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சோகமான விஷயத்த பகிர்ந்திருக்காங்க. நிறைய ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. அப்படி அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். சினிமா கனவு போனதற்கு காரணமே என் அப்பா தான். ஆலியா மானசா வாழ்க்கையில் நடந்த சோகம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான சம்பவம் குறித்து முதன்முறையாக மனம் திறந்திருக்காங்க நடிகை ஆலியா மானசா. ஆலியா மானசா அளித்திருக்கும் பேட்டி தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருது. சின்னத்திரையில் மிக பிரபலமான தம்பதிகளாக திகழ்ந்து வரவங்க தான் சஞ்சீவ் ஆலியா. இவங்க இருவருமே விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ராஜா ராணி தொடரின் மூலம் சின்னத்திரைக்கு அறிமுகமாகியிருந்தாங்க. இந்த சீரியல் மூலம் மக்கள் மத்தியில் தனக்கான ஒரு இடத்தையும் பிடித்திருக்காங்க சஞ்சீவ் ஆலியா. மேலும் இந்த சீரியலின் போதே இவர்கள் இருவருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணத்துக்கு பிறகு இவர்கள் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டாங்க ஆலியா. விஜய் டிவியில் ஒருவராகி வெற்றிகரமாக முடிவடைந்த ராஜா ராணி சீரியல் சந்தியா என்ற கதாபாத்திரத்துல கலக்கியிருந்தாங்க. அதே போல சன் டிவியில் பிரபலமாக சென்று கொண்டிருக்கும் கயல் சீரியல்ல நடித்து வராங்க. அதற்கு பின்பு மீண்டும் கர்ப்பமான ஆலியாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதோடு இவங்க தனியாக தொடங்கி இருக்கும் யூடியூப் இவர்கள் வீடியோ பதிவிட்டு வராங்க. இவர்கள் பதிவிடும் வீடியோக்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. மீண்டும் ஆலியா அவங்க சன் டிவியில் சரிகமா புரொடக்ஷன் தயாரிக்கும் இனியா தொடர்ல கதாநாயகியாக நடித்து வந்திருக்காங்க. இந்த சீரியல் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த சீரியல் தொடங்கிய நாளிலிருந்து தற்போது வரை நல்ல வரவேற்பு பெற்று வந்தது. முதலில் இந்த சீரியலை வேறொரு இயக்குனர் இயக்கியிருந்தார். தற்போது ஸ்டாலின் என்பவர் இயக்கி வருகிறார். இந்த சீரியல் ஆய்வுக்கு ஆலியாவுக்கு ஜோடியாக ரிஷி நடித்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி ரேட்டிங்கிலும் இந்த சீரியல் வந்துவிட்டது. இந்த நிலையில சமீபத்தில் நடிகை ஆலியா மானசி பேட்டி அளித்திருக்காங்க. அதுல அவங்க என்னுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமானது. நான் இதனால் என்னுடைய கல்லூரி படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டேன். அதற்கு பிறகுதான் சினிமாவில் வாய்ப்பு தேட ஆரம்பித்தேன். சில நேரங்கள்ல அவர்கள் சொல்லும் விஷயம் எனக்கு செட் ஆகாது. சில நேரம் அவர்கள் என்னை அனுப்பி விடுவாங்க. அதே மாதிரி சமையல்ல ரொம்ப பொருளாதார ரீதியில கஷ்டப்பட்டிருக்கேன். இதனால் ஜிம் ட்ரெயினராக வேலை பார்த்தேன். குழந்தை நடனம் சொல்லிக் கொடுப்பது, குரூப் நடனம் ஆடுவது போன்ற பல வேலைகளை பார்த்திருக்கேன். இன்னொரு பக்கம் நான் சினிமாவை முயற்சித்து கொண்டிருந்த போது அப்போது எனக்கு சின்னத்திரையில வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரம் என்னுடைய அப்பா கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருந்தார். என்னுடைய அப்பாவை காப்பாற்ற என்னுடைய கனவான சினிமாவை விட்டு சீரியலுக்கு சென்று விட்டேன். ஆனால் இப்போது ஒரு விஷயத்தை நினைத்து பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கிறது. காரணம், சினிமாவில் நான் நடித்திருந்தால் தீபாவளி பொங்கல் போது மக்கள் என்னை நினைவு வந்திருக்கும். இப்போது தினமும் என்னை பார்க்கிறாங்க. இது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் கொடுக்கிறது என்று ஆலியா மானசா பேட்டி கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.